அனைவருக்கும் வணக்கம். நான் சுதா, ப்ரொப்ரைட்டர் ஆஃப் ஆர்கேசி எஜுகேஷன் கன்சல்டன்சி அண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் சொல்யூஷன். இங்கே நாங்கள் வந்து +2 முடித்த பசங்களுக்கு அப்ராட் ஸ்டடீஸ்க்காக நாங்கள் இங்கே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு இங்கே என்ன ஸ்டடீஸ் படிக்கணுன்றது தெரியாமல் இருப்பாங்க அது பசங்க எல்லாம். அவங்களுக்கு நாங்கள் கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து என்ன எஜுகேஷன்ஸ்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து அப்ராட் ஸ்டடீஸ் மோஸ்ட்டாக நாங்கள் பார்க்குறது வந்து MBBS அதுதான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து மற்ற கோர்சஸும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நாங்கள் கொடுக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட பேசிக்கலாம். நாங்கள் அவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்போம். உங்களுடைய ஏஜென்சியுடைய நோக்கம் என்ன? நாங்கள் வந்து அப்ராட் ஸ்டடீஸ் பசங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருப்பாங்க இல்லைங்களா. 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு அவ்வளோ அந்தளவுக்கு நாலேஜ் இருக்காது. ஸோ அவங்களுக்கு என்ன படிக்கலாம், எந்த மாதிரி கோர்ஸ் போனால் எந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த அப்ராட் ஸ்டடீஸுங்கிறது நமக்கு வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுப்பீங்க? நாங்கள் எல்லா கண்ட்ரிஸுமே பண்ணுறோம். MBBSன்றது எடுக்கிறப்போ வந்து நம்ம கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான் அந்த மாதிரி கண்ட்ரிஸ், ஜார்ஜியா அந்த மாதிரி கண்ட்ரிஸ் பண்ணுறோம். மற்ற டிகிரி கோர்சஸ் MBA, BA அதெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கிலீஷ் கண்ட்ரிஸ், இங்கிலாந்து, ஜெர்மனி, ஸ்பெயின், ரஷ்யா அந்த மாதிரி வர கண்ட்ரிஸ்க்கு நாங்கள் அனுப்பிச்சிட்ருக்கோம். ஓகே. இங்கே நம்ம இந்தியாவில் படிக்கிறோம், அங்கே படிக்கிறோம், அமௌண்ட் வந்து நமக்கு வேரி ஆகுங்களா? ஆமாம், அமௌண்ட் வேரி ஆகும். நம்ம இந்தியாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். இங்கே நமக்கு அஃபோர்டபுள் பண்ண முடியாத கேண்டிடேட்ஸ் அங்கே போய் படிக்கலாம். இங்கே பண்ணும்போது MBBSலாம் ஜாஸ்தி வரும், அங்கே வரும்போது ஹாஃப் அமௌண்ட்டில் தான் பண்ணிக்கலாம். அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அங்கே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்தியன் டீச்சர்ஸ் தான் இருக்காங்க. இந்தியன் பேஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே, இந்தியன் ஃபுட்டு எல்லாமே கிடைக்கிது. எல்லாம் கேம்பஸ்குள்ளேயே இருக்குது. நாங்கள் போடுற காலேஜஸ் எல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸாக தான் பார்த்து போட்டுட்ருக்கோம். நாங்கள் வந்து அதனால் உங்களுக்கு எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். எங்களோட பர்சன்ஸ் அங்கே வந்து கூடயே இருப்பாங்க, கேண்டிடேட்ஸ் கூட. அவங்க கூட என்ன ப்ராப்ளம் இருந்தாலுமே அவங்க கூட அட்டாச்சில் இருப்பாங்க. அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்மளுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குங்க? இங்கே வந்து EB காலனி, சவிதா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க. ஸோ நம்மளுடைய ஏஜென்சி நேம் என்னங்க? ஆர்கேசி எஜுகேஷன் அண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் சொல்யூஷன். ஓகே. என்ன டைம்லேருந்து என்ன டைம் வரைக்கும் செயல்? மார்னிங் 9 to 6. ஓகே. அப்புறம் மெயின் டைமில் உங்களுக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்கள் எந்த டைமாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி தருவோம். ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணாலும் நாங்கள் சொல்லுவோம். அப்படி இல்லை ஸ்ட்ரைட்டாக வந்து பேசணுன்னாலும் நாங்கள் ஃபோன் பண்ணிட்டு வரலாம். நாங்கள் வந்து எந்த நேரமும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஓகே. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களை அணுகலாமா? ஓ எஸ், எல்லாருமே அணுகலாம். தேங்க்யூ மேடம். நன்றி, வணக்கம்.